சத்து தேவை. தூக்கம் வேறு நல்லா சாப்பிட்டு பாயசம் பழம் வேறு கொடுத்துட்டாங்க. இனிமேல் பாயசம் பழம்லாம் போகாமல் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே கொடுங்க. இப்போ புரிஞ்சுதா? இப்போ பாஸ்பரமும் கால்சியஸும் நெருவு கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த ஹீலிங் பண்ணாலும் சீமை அமுக்கரா என்னது அமுக்கரா சூரணம் வந்து கொடுக்கணும் நெருவு டென்சிட்டிக்கு. ஏன்னா நெருவு வந்து பாஸ்பரஸ் அண்டு கால்சியம் இது வந்து நீங்கள் அமுக்கரா சூரணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அமுக்கரா வந்து நீங்கள் வந்து இது அமுக்கரா சூரணம் ஞாபகம் வச்சுருங்க. ஏன் அமுக்கரா நெர்வு ஸ்ட்ரென்த்து என்னது அது வேலை செய்யல. அந்த பாருங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே படிக்க வந்திருக்குது. நம்ம பேச்செல்லாம் லேசான ஆள் கிடையாது. சரி ரைட். இப்போ என்ன தெரியுமா? சரி வேறு என்னதுக்கு நெர்வுக்கு ஸ்ட்ரென்த்து கூட வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சேப்பக்கிழம்பு அதெல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு ரெக்டம் லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் க்ளீன் ஆகும் சேப்பக்கிழங்கெல்லாம். இப்போ என்ன ஆச்சுன்னா வேறு ஒன்று வெற்றிலை பாக்கு போடுறீங்களா? வெற்றிலை பாக்கு கரெக்டாக சுண்ணாம்பு கரெக்டாக போட்டான்னா வருது இல்லை, அது ரொம்ப முக்கியம். எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கு இந்த கால்சியம் வந்துடுது. கலர் வந்து பிளட்டு ஃபார்மேஷனுக்கு வந்துடுது கலரு. அப்புறமா நீங்கள் பாக்கு போடுறீங்களா சுத்தமான பாக்கு நெர்வு ஸ்ட்ரென்த்து என்னது நர்வு ஸ்ட்ரென்த்து புரிஞ்சுதா? அந்த நெர்வு ஸ்ட்ரென்த்து அந்த பாக்குக்கு நெர்வு அப்போ நர்வஸ் சிஸ்டத்துக்கு அது சேர்ந்து இது. அதை நீங்கள் வெறும் பார்க்கே வேணாம். நீங்கள் பாக்கை சவைச்சி பாருங்க. வெறும் பாக்கு சுத்தமான சவைச்சி பார்த்தா ஒன்று நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகும். நல்ல ஸ்ட்ரென்த்தாகும். டூரபிள் செக்ஸுக்கு அது மருந்து. ஆனால் லேடிஸ் இல்லை, அதனால் சொன்னேன். என்னது டூரபிள் செக்ஸுக்கு அது மருந்து. நீங்கள் வந்து டூரபிள் செக்ஸு இந்த சொப்பனை கழிதான் சீக்கிரம் இதாக டிஸ்சார்ஜ் ஆகாமல் இந்த பாக்க இப்படி போய்ட்டு மெஞ்சி வாயில் வச்சுக்கிட்டு வேணால் நெர்வு யாரையும் ஸ்ட்ராங் ஆகி அது வந்து ஒன்றா இதாகாது. கொட்டைப்பாக்கு தான் பார்த்தீங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட்னா எல்லோரும் உறக்கம் போய் ரொம்ப கரெக்டாக கேட்குறீங்க. கொட்டைப்பாக்கு என்னது? நான் இதனால தான் கிளாஸில் அப்பப்போ இடையிடையே பொம்பளை கேஸை பற்றி சொல்லுவேன். அப்போ தான் மக்களுக்கு முடிச்சு இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒன்று ஒரு தடவை கூட சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க போனதுனால தான் சொல்கிறேன். இல்லாட்டா இந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்களா? அவங்க இருந்திருந்தால் வீட்டுக்கார்ட்ட பார்க்க வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது வேறு. இனி பார்க்க என்ன பண்ண இப்போ எல்லாம் அந்த ஒரிஜினல் பாக்கு கிடைக்கிற எல்லாம் களிப்பாக்கு கிடைக்கிது. ரைட், ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் இதை ஒரு ப்ராக்டிக்கலுக்கு போயிட்டு டக்குன்னு போயிடும். ப்ராக்டிக்கல் மூக்கு வலி இருந்தால் போயிடும். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு என்ன இதுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து முதல்ல இந்த ஹோல் செஷனுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஹெட் ரொட்டேஷன் ஐபால் ரொட்டேஷன் நாடி சோதனை 1 டைம் செய்தால் போதும். 1 டைம் செய்தால் அப்போ இந்த நெர்வுக்கு உள்ள எக்ஸசைஸ் என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு இது முத்திரை இது பண்ணுறோம். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா டிப் ஆஃப் நோஸ் கேஸிங்னு ஒன்று இருக்குது. டிப் ஆஃப் நோஸ் கேஸிங் என்னது? டிப் ஆஃப் நோஸ் நாசிகா முத்திரா என்னது முத்திரா. இப்படி நீங்கள் இது செய்தால் என்ன வரும்னா இப்படி ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா இதில் கலரெல்லாம் தெரியும். என்னது வெள்ளை ஒயிட்டு ப்ளூ அண்டு கோல்டன் கலர் தெரியும். என்னது அது போக இங்கே ஒரு எனர்ஜி பால் க்ரியேட் ஆகும். இப்படி இந்த எனர்ஜி பால் க்ரியேட் ஆகும்போது நீங்கள் இப்படி கையை இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பால் வந்து கையை டச் பண்ணும். கையை டச் பண்ணும் என்ன கை இப்படி பெருசாக இப்படி வரும். ஒரு பால் உண்மையிலே ஒரு பால் எனர்ஜி பால் க்ரியேட் ஆகும். அந்த அது வந்து கலர் வந்து கோல்டன் கலரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த எனர்ஜி பாலை வச்சுக்கிட்டு இவர் ஹீலிங்கும் பண்ணிடுவார். எப்படி ஹீலிங்? இப்போ ஒரு இது பிராணி ஹீலிங்னு இருக்க. பிராணி ஹீலிங் வந்து உங்களோட எனர்ஜி குறைஞ்சவிட்ட தான் நீங்கள் பிராணி ஹீலிங்கு நோக்கு வரமெல்லாம் போக முடியும். பூர்ணம் போட்டால் திருப்பி உங்களுக்கு தாக்கிடும். புரிஞ்சில்ல? அப்போ இதை தாக்குதல் முறைக்கு வீர சூக்தம்னு உள்ள ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்கில் இது கூட ஓம் சூர்யா ஓம் இந்த மந்திரம் நம்ம சூரிய மந்திரம் சொல்லுவோம். இதில் வந்து சூரியனை எனர்ஜியும் காணும். இப்படி இறஞ்சிட்டான்னா இவர் எழும்பி ஓடுவார். ஐயோ எரியுதேன்னு ஓடுவார். அப்புறம் பாத்ரூமில் குளித்தாலும் தீராது, ஒன்றும் தீராது. புரியுதா? இப்போ இது நடத்தி காமிச்சார் யார்? திருஞான சம்பந்தர் மதுரையில் நடத்தி காமிச்சார். என்னது திருஞான சம்பந்தருக்கு இருக்க ஒரு இடத்துல தீயை வச்சு விட்டான் ரப்பூன் பாண்டியன். என்னது தீயை வச்சு விடணுன்னா மங்கையர்கரசியார் தான் அது ஒய்ஃபு. தீ பார்த்தோன்னா இவர் இந்த டெக்னாலஜி வந்து பையவே சென்று பற்றுக பாண்டியன் அவன் உடம்பு எரியுதா நான் உடனே இந்த அம்மா சிரிக்குது. யார்? மங்கையர் அரசி 63 நாயன்மாரில் ஒருத்தர் தெரியும்ல. இந்த அம்மா ஏன் சிரிக்கிறா? நீ அந்த பையனை தீ வச்சல, அதுதான் இங்கே ரிட்டன் ஆகி வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும்? மரியாதைக்கு அந்த பையனை கூட்டு திருநூறு போட்டால் போதும், சரியாயிடும்னா
இதே ஹோல் இன்சிடென்ட் வந்து அவர் சைவமாகிட்டார். அது வேறு ஜெயினிஸ் இருந்தது. தமிழ்நாடு வந்து ஜெயின் மதமாக இருந்தது. பையனை கூப்பிட்டா இவர் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் ஒரு இப்படி திருநூறு எடுத்தார். எடுத்துகிட்டு அங்கே தான் இந்த பதிகம் திருநெட்டு பதிகம் பாடினார். என்ன அது கோளறு திருப்பதிகம் அங்கே தான் பாடினார். ஏன்னா அப்போ வந்து திருநாவுக்கரசு பக்கத்துலேருந்தே போகாத நேரம் சரியில்லைண்ணா. போயாது இது வந்து சிவனடியாருக்கு எல்லா கோளர்களும் அங்கே தான் பாடினார். போயிட்டு இப்படி போட்டோன்னா இவருக்கு அந்த இது அன்பிளாக் ஆகிட்டு. என்னது அன்பிளாக் ஆனால் இன்னொரு சீக்கிரட், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். உடனே பூன் பாண்டியன்னா இப்படி குஞ்சில் இருந்தால் இங்கே வான்னு விட்டார். அப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சார், நூந்துட்டான். என்னது இப்படி என்னது பூன் பாண்டியன் என்ன ஆச்சு சொல்லுங்கள்? ஸ்ட்ரைட் பாயிண்ட் பேர்னா பேர் மாற்றிட்டான். மக்கள் பேரை மாற்றி பூன் பாண்டியனில் பேரை மாற்றி இண்டஸ்ட்ரியல் நெடுமாறணும். என்னது இப்படி நெண்ட இந்த இப்படி தடி மேலே வெட்டிக்கலாம் நிற்கிறான்ல. சரி ரைட்டு. இப்போ நமக்கு வந்து இந்த பயிற்சி இப்போ இமீடியட்டாக செய்கிறீங்க. சிட்டின் பத்மாசனா கீழே இன்னும் இதெல்லாம் மாற்றிடுங்க. கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு சிட்டின் பத்மாசனா பார்த்துட்டு அந்த ஹெட் ரொட்டேஷன் ஐபால் ரொட்டேஷன்லாம் போன இடம் நீங்கள் செய்தீங்களா அதே தான். புதுசாக வந்தவங்க பார்த்து செய்வாங்க. வந்து புரியுதா? அதில் கும் குருப்பியோ நமகா இப்படி இந்த மாதிரி முத்திரா. கும் குருப்பியோ நமகா. ஐயோ மதத்தை இதை வேறுபடுத்துங்கள். பிரம்ம என்னது கர்மத்தை மதத்தை இணைக்காதீர்கள். நான் என்ன அகத்தியர் சொன்னது. அகத்தியரை அவர் ஹிந்து தானே, என்ன கிறிஸ்டியனாக மாற்றி விட்டுறாங்க. அவர் சிலுவையை வேணால் தொங்க விட்டுருவாரு. கும் குருப்பியோ நமகா. சல்யூட் டு தி மாஸ்டர். என்னது சல்யூட் டு தி மாஸ்டர். என் குருப்பியோ நமக்கு அது இந்து என்ன கேரளாவில் கேட்பான். இந்து மதத்தை பேசாமல் ஓகே சல்யூட் டு தி மாஸ்டர். ஓகே சல்யூட் டு தி மாஸ்டர். விக்னேஸ்வரர் எனர்ஜி பிளாக் ரிமூவர். என்ன இப்போ குருப்பியோ நமக இந்த முத்திரை இங்கே ஏன்னா இங்கே ஒரு குரு மண்டலம் இருக்குது. அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறது இதை பாருங்க. ஆஃப் க்ளோஸ்டு ஆஃப் ஓப்பன் லோட்டஸ் அப்படி எனர்ஜி அது இழுக்கும். எது வந்துட்டு கம் கணபதாயே நமக்கு. ஐயோ நான் கிறிஸ்டியனாக்கும். அது இங்கே இது தட்டினான்னா இதுதான் சூப்பர் பிரெயின் யோகா. என்னது ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அவர் அவங்கள யார் கிறிஸ்டியன் இருக்காங்க இங்கே நீங்களா? நான் இன்சல்ட்டிங் வேண்டி சொல்லதில்லை ஒரு இதுக்கு. ஏன்னா இது வந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ஆன் ஆகுது. அதுக்கு நான் ஹிந்து இல்லை கணபதி சொல்ல மாட்டேன். ஓ ஜீசஸ் ப்ளீஸ் ரிலீஸ் மை இதை வேணாம் சொல்லிடுங்க. அதனால் வேறு என்ன பண்ணுறதுக்கு? இது வந்து இதுதான். இது சூப்பர் பிரெயின் யோகான்னு அவன் திருடிட்டான். யார்? ஜப்பான்காரன். ரைட்டு. அடுத்தது வந்து சிவாய நமகா. சிவாய நமகா. சிவாய சின்முத்திரை பீனியல் கிளாண்டில் கனெக்ட் ஆகும். சிவாய நமகா. ஐயோ இங்கே கிறிஸ்டின் தேவைன்னா அப்போ என்னது? இங்கே வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி டைனமிக் எனர்ஜி ப்ளஸ் ஆத்மா நமகா. ஸ்டாட்டிக் எனர்ஜி தான் சிவம், டைனமிக் எனர்ஜி பராசக்தி. நான் தான் அதை மாதிரி வேணால் காயின் பண்ணியிருக்கேன். இப்படி வேணும். முதல் ஸ்டார்டிங் அந்த இது பண்ணிவிட்டு ரெண்டாவது ஹெட் ரொட்டேஷன். ஹெட் ரொட்டேஷன் இப்போ தெரியல. இப்படி கொஞ்சம் நேரம் வைங்க, இப்படி கொஞ்சம் நேரம் வைங்க, இப்படி கொஞ்சம் நேரம், திருப்பி இப்படி கொஞ்சம் நேரம். ஓகே இப்படி கொஞ்சம் நேரம். அடுத்து ஐபால் ரொட்டேஷன் அப் டவுன் இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான். ரெண்டாவது எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது நர்வு மூணாவது நர்வுக்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் கிடையாது. ஒன் டைம் தான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து மல்சியா ஆசனா. என்னது மல்சியாசனா தெரியுமா? மச்சியா அதுதான். இப்போ அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. மச்சின்னா தமிழ், மச்சின்னா ஒய்ஃபுக்கு தங்கச்சி, அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்த்துடலாம். மல்சியாசனா ஃபீஸ் போஸ் இப்போ கிளியர் தானே? ஃபீஸ் போஸ் யாருக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபீஸ் போஸை நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ அது பண்ணும்போது என்னாச்சுன்னா அப்படி ஃபீஸ் போஸுக்கு உள்ள விசேஷம் என்னாச்சுன்னா அதில் வந்து செஸ்ட் பாக்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய செஸ்ட் பாக்ஸ் ஃபுல் ஓப்பன். அப்போ நல்ல காற்றை இழுத்துட்டு உச்சியில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து காற்றை வெளியே விடணும். அப்போ எனர்ஜி ஃப்ளோ இங்கே அப்படியே விரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு 2 மினிட்டு அதை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பிராமரி பிராணாயாமம் அன்னைக்கு சொன்னேன்னா இங்கே கையை வச்செல்லாம் அடைக்காது. உடனே பிராமரி பிராணாயாமம் அது சண்முகி முத்திரை. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை சொல்லி மக்களை குழப்பி விட்டுட்டாங்க. பிராமரி வேணால் நீங்கள் இப்படி சத்தம் போடும்போது எக்ஸலேஷன் வித்து பி ட்ரோன் சவுண்டு. என்னது பி ட்ரோன் சவுண்டு. அதில் ஃபீமேல் பி தான் நல்லா சத்தம் போடும். ஃபீமேல் பி சத்தம் அந்த ட்ரோன் சவுண்டோட விட்டால் எல்லா கிரேனியல் நர்வும் வைப்ரேட் ஆகும். எப்படி கேளுங்க இங்கே. அப்போ எப்படி செய்யணும்னா இப்படி நீங்கள் இழுத்தாச்சா ஃபுல் இழுக்கணும். இழுத்துட்டு வெளியே விடும்போது தான் இப்போ சவுண்டு வித்தியாசமாக கேட்குதா? வித்தியாசம் கேட்குன்னா உங்களுக்கு நேசல் கேவிட்டியில்
எல்லாத்துலேயும் ரவுண்டு பண்ணணும், சும்மா சத்தம் போட இல்லை. இப்போ வந்து இப்படி அந்த சவுண்டை இப்படி ரோலிங் பண்ணணும், பண்ணால் நல்லா சத்தம் வரும். அதுக்கு கூட லிப் ரவுண்டிங், என்னது இங்கே பாருங்கள், லிப் ரவுண்டிங் பண்ணால் ஃபேஷியல் நர்வ்ஸும் ஆக்டிவேட் ஆகும். இந்த பாருங்க, இப்படி வச்சுட்டு இது வந்து ஃபேஷியல் நர்வு ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்ன, பிராமரி பிராணாயாமா ப்ளஸ் லிப் ரவுண்டிங் ஆச்சா. பிராமரி பிராணாயாமா ப்ளஸ் லிப் ரவுண்டிங். இன்னொன்று என்னது, இன்னும் விட சின் லாக், என்னது சின் லாக், ஜலந்தர பந்தா 50%. என்ன இப்படி 50, இப்போ மேலேங்களே ஆட்டாங்க, அது இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்கள் கிரேனியல் நர்வ்ஸுக்கு எல்லாத்தையும் எனர்ஜி போகிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை பண்ணால் மூக்குக்கு எனர்ஜி வேணும்னா மூக்குக்கு எனர்ஜி வந்துடும். ஓகே, சீக்கிரம் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டார்ட். அதை எடுத்து போடுங்க, அந்த மாதிரி அந்த சீட்டை எடுத்து போட்டுங்க. உட்காரணும், கீழே உட்காரணும், சீட்டெல்லாம் மாற்றிருங்க. எப்படி என்ன கேளுங்க, என்ன வேணும்? முட்டு வலின்னா நீங்கள் சேரில் இருந்தே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த ஸ்டூலை போட்டு அந்த அதில் உட்காந்துச்சிங்க. இந்த ஏன்னா அது நான் கண்டக்டர் உடனே இருக்கணும், அதில் போய் நீட்டாக உட்காருங்க. காலை தொங்க விட்டுட்டு இருக்கு. முட்டு வலி உள்ளவங்கெல்லாம் அங்கே உட்காந்துக்கலாம். முட்டு வலி இருந்தால் போங்க. உங்களுக்கு இப்போ முட்டு வலியை இங்கே இந்த ஆசை வந்தோன்னா மூட்டு வலியை தீர்க்க சொல்லியிருக்கலாம்ல. முட்டி வலிக்கு வைத்தியம் சொல்கிறேன், நீங்களே உடனே சரி பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்டால் எப்படி மூட்டு வலி இல்லை, மூக்கு வலி, சைனஸு, நேசல் ப்ராப்ளம். அது இப்போ யாருக்கு? சரி, ரைட்டு, இருங்க சீக்கிரம் இருங்க. சேர வேணால் சைடில் போட்டுங்க. அப்புறம் வந்து என்ன